வில்லியனூர் 4 மாட வீதிகளில் உள்ள சில கடைகளின் பெயர் பலகைகள் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ளனர். மேலும் கிழக்கு மாட வீதிகளில் மாலை நேரங்களில் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் சிறு வியாபாரிகள் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இதனால் தினந்தோறும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் அச்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் சப் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கட்டாரு தலைமையில் தாசில்தார் மணிகண்டன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன், போக்குவரத்து எஸ்பி மோகன்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவாக மாட வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்றனர். அப்போது ஆக்கிரமிப்பு கடை உரிமையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகள், விளம்பர பலகைகள் எடுக்குமாறு எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சிமெண்ட் ஸ்லாப்புகளை ஜேசிபி மூலம் இடித்து அகற்றினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.